بسم الله الرحمن الرحيم. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷைத்தானுடைய வழிகள் என்ன? இந்த ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் நெருங்குவான்? ஷைத்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபரையும் ஷிர்கையும் பரவ வைப்பதுதான். அல்லாஹ் கூறுகிறான், கமஸலி ஷைத்தான் إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين. ஷைத்தான் மனிதனை பார்த்து சொல்லுவான், நீ அல்லாஹ்வை மறுத்து விடு. அவன் அல்லாஹ்வை எப்போது மறுக்கிறானோ அப்போது அவன் கூறுவான், இன்னி பரீஉம் மின்க், உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். ஷைத்தான் சொல்லுவான், நான் ரப்புல் ஆலமீனை பயப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசிய அந்த உரையாடலை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஹுதுஹுது பறவை சொன்னது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அதீம் وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم. நபி சுலைமானே, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக் கொண்டேன். அவளிடத்திலே பலமான அரிசிகளும் இருந்தது. அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது. சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா? சூரியனுக்கு وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ. ஒரு ஹுதுஹுது பறவை ஷைத்தானின் அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது, ஷைத்தானின் தீண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது. ஷைத்தான் அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான். சுலைமான் அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்களா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குஃபர் இதுதான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம். முஃபஸ்ஸிர்கள் சூரத்துல் ஹஷருடைய இந்த 16வது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு மனிதர், சிறந்தவர், நல்லடியார் வாழ்ந்தார். அவருக்கென்று ஒரு ஒரு கூடாரம் இருந்தது. அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார். அல்லாஹுவை தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலேயே இருப்பார். அந்த ஊரில் 3 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 3 சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்து அந்த நல்லவரிடத்திலே விட்டு சொன்னார்கள், என் சகோதரியை நீ பாதுகாத்துக்கொள். இந்த உன்னுடைய கூடாரத்திற்கு அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன். அங்கே அவள் இருக்கட்டும். உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள், தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள். நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம். மூவரும் சென்று விடுகிறார்கள். அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். பெண்ணை பார்ப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஷைத்தான் வந்தான். அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுக்கிறாயே, அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த பெண்ணிடத்திலே கேள், கேட்டால் தானே தெரியும். எப்படி கேள்? சலாம் சொல், பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள். கேள், சாப்பிட்டாளா என்று. அவளும் சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்று விடு, போதும். உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள். ஷைத்தான் எப்படி வருகிறான் பாருங்கள். அவளும் சென்றார். ஸலாமு அலைக்கும். அங்கிருந்து பதில் வந்தது, வஅலைக்கும் அஸ்ஸலாம். உணவு வந்தது, உண்டீர்களா? ஆம், சாப்பிட்டு விட்டேன். அவ்வளவுதான். திரும்பி வந்தார். மாதங்கள் காத்திருந்தான் ஷைத்தான். மறுபடியும் வந்தான். உணவு கேட்டாய், அவள் உடல் நலத்தை பற்றி விசாரித்தாயா? அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா? அவர் சொன்னார், அப்படியா, விசாரித்தாக வேண்டுமே, என் அமானிதமாயிற்றே. சென்றான். எப்படி இருக்கிறீர்கள்? சுகமா? ஆம், நான் சுகமாகத்தான் இருக்கிறேன். தேவை இருக்கிறதா? ஆம், இன்ன தேவை. நிறைவேற்றினார். ஷைத்தான் சொன்னான், வெளியில் நின்று பேசுகிறாய், மக்கள் என்ன நினைப்பார்கள்? உள்ளே செல், உள்ளே சென்று தேவைகளை கேள். மக்கள் உன்னை நல்லடியார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள்? உள்ளே சென்றான். உள்ளே சென்றார். விசாரித்தார். பழக்கமானது. பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. ஷைத்தான் முதல் நோக்கத்தை நிறைவேற்றினான். ஜினாவில் அவர்களை தள்ளினான். நல்லடியார். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருந்தவர். அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் ஷைத்தான் வந்தான். குழந்தை பிறந்து விட்டது. சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும்? என்ன செய்வது? குழந்தையை கொன்றுவிடு. அல்லாஹு அக்பர். குழந்தையை எடுத்தான், கொலை செய்தான். குழந்தையை கொன்று விட்டாய், அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி. அவளையும் கொலை செய்தான். சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள். சகோதரியை பற்றி கேட்டார்கள். அவள் சொன்னார், அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அந்த மூவருடைய கனவிலும் ஷைத்தான் வந்தான். என்ன வேண்டுமானாலும் செய்வான். வந்து கூறினான், உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள். அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். சென்று பார்த்தார்கள், அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தாள். ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரட்டமாக ஆக்கினார்கள். அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஷைத்தான் வந்தான். இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும், யாராலும் முடியாது. காப்பாற்றுகிறேன், ஒன்றை மட்டும் செய். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சுஜூது செய். சுஜூது செய். சுஜூதா ஒரு முறைதான் செய்துவிடு. செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம். இல்லை, உன்னை கொன்று விடுவார்கள். அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார். வந்த மக்கள் அவரை கொலை செய்தார்கள். ஷைத்தான் சொன்னான், இன்னி பரீஉம் மின்க், உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய வழிகளை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் குஃப்ரை ஏவுவான், ஷிர்கை ஏவுவான். அதில் வெற்றி கொள்ளாவிட்டால் பித்அத்தை ஏவுவான். பித்அத் மார்க்கத்தின் புதுமைகள். சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் பித்அத்து அஹப்பு இலா ஷைத்தானி மினல் மஅசியா. ஷைத்தானுக்கு பாவங்களை விட பித்அத் விருப்பமானது. ஏன்? ஒருவன் பித்அத் செய்தால் நன்மை என்று கருதி செய்வான், அவன் தௌபா செய்ய மாட்டான். பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான், ஒருவேளை தௌபா செய்யலாம். அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பித்அத் விருப்பமானது. அல்லாஹு அக்பர். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாம் பித்அத்தன் யராஹா ஹஸனா ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் خان الرسالة. யாரொருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு பித்அத்தை செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார். வந்து கேட்டார், மாலிக் அவர்களே, மின் ஐன உஹ்ரிம், எங்கே இஹ்ராம் அணிவது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், மின் துல் ஹுலைஃபா. மின் துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபா அந்த இடத்தில் இருந்துதான் இஹ்ராமை அணிய வேண்டும், அதான் எல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள். அவர் சொன்னார், நானும் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரின் அருகில் இருந்து இஹ்ராம் அணிய ஆசைப்படுகிறேன். ஷைத்தான் எப்படி சொல்கிறான் பாருங்கள், இஹ்ராமை அங்கிருந்து அணிய ஆசைப்படுகிறேன். அப்போது சொன்னார்கள், லா தஃஅல், செய்யாதே, ஃபஇன்னி அக்ஷா அலைக்கல் ஃபித்னா, உன் மீது நான் குழப்பத்தை, ஃபித்னாவை பயப்படுகிறேன். வஅய்யு ஃபித்னத்தின் ஃபி ஹாதிஹ் இன்னமா ஹிய அம்யாலு நஸீதுஹா, என்ன ஃபித்னா இது? சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதுதானே. சில மைல் தூரங்கள், இதில் என்ன ஃபித்னா? குழப்பம். சொன்னார்கள், என்ன ஃபித்னா இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே, அதை விட என்ன ஃபித்னா இருக்க முடியும்? فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஃபித்னாவால் சூழப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும். அடுத்ததாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று இஹ்லாஸை தரைமட்டமாக்குவான். தொழுகிறாயா? உன்னை மக்கள் தொழுகையாளி என்று கருத வேண்டும். தொழுகைக்கு செல். நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள். உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொழுவான். தொழுவான். முதல் வரிசையில் நிற்பான். ஆண்டுகளாக முதல் வரிசையை விடமாட்டான். இஹ்லாசோடு தொழுது முடிப்பான். பல ஆண்டுகள் முதல் வரிசையில்.
ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும். இறுதி வரிசைதான் அவனுக்கு இடம் கிடைக்கும். தொழுகு முடிக்கும் பொழுது ஷைத்தான் வருவான். இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே, இப்போது இறுதி வரிசை, நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதர் தொழுகையில் தாமதமானார், ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார். அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்று விடு என்று சொல்லுவார். அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார். மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸை இவர் இழந்ததால் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான். யா அல்லாஹ், அவனுடைய ஃபித்னா சாதாரணமானதல்ல. ஒரு ஆலிமிடத்திலே வருவான், உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள், நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான். ஆஹா, என் உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே, இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான். அவருடைய அமலை அளிப்பான். ஜிஹாது செய்பவர், உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும். போராடு போராடு. செல்வத்தை கொடுப்பவர், உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே இரு. நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் எண்ண வேண்டும். இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான். ஆலிமை அழைப்பான், குர்ஆனை ஓத காரியை அழைப்பான். என்ன செய்தாய்? யா அல்லாஹ், இல்மை பரப்பினேன், குர்ஆனை அழகிய முறையில் ஓதினேன். அல்லாஹ் கூறுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய். நீ ஓதினாய் எதற்காக? பணி செய்தாய் எதற்காக? உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும். போற்றிவிட்டார்கள், தூக்கி நரகத்திலே எறியுங்கள். ஜாஹித் முஜாஹித் வருவார். என்ன செய்தாய்? உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ், உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லாஹ். பொய் சொல்லுகிறாய். உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றிவிட்டார்கள். தூக்கி எறியுங்கள் நரகத்திலே இவனை. அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான். ஏன் கொடுத்தாய்? யா அல்லாஹ், உனக்காகத்தான். பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றிவிட்டார்கள். தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில். அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விட, இல்மை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமின்களே? இந்த பணிகளிலேயே ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால், இவர்களுடைய உள்ளத்திலேயே ஷைத்தான் நுழைந்து இஹ்லாஸை அழிப்பான் என்றால், எம்முடைய மற்ற செயல்பாடுகளில் எல்லாம் ஷைத்தான் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும்? அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய அடுத்த வளைவு, ஷைத்தானுடைய அடுத்த தீண்டுதல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வயசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ். தொழுகையிலிருந்து, அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை ஷைத்தான் திருப்புவான். தொழுகையின் நேரம் வரும். தொழுகைதானே, கொஞ்சம் பொறுத்திரு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம். தொழுகை நேரம் வரும். அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்திருப்பான். எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள். விஐபிகளாக அவனுக்கு முன்னால் இருப்பார்கள். இவர்களை விட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லிவிடுவார்களே. செல்லாதே, அதனுடைய சத்தம் கேட்கும். அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுப்போம். கொஞ்சம் உன் தலையில் தலைவலிக்கிறது பாரேன், தலைவலிக்கிறது அல்லவா, கொஞ்சம் ஓய்வெடு, முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இப்படியே அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ, கேளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள். பால ஷைத்தானு ஃபி உதுனிஹி, பால ஷைத்தானு ஃபி உதுனிஹி. ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான்.
வெற்றி கிடைத்து விட்டதே, இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான். எழுந்திருக்க கூடாது. தலையில் வலியை கொடு, கையில் வலியை கொடு, சோம்பேறித்தனத்தை கொடு, எழுந்து கொள்ளலாம். அலாரம் அடிக்கும், கொஞ்சம் காத்திருப்போம், கொஞ்சம் காத்திருப்போம். இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. கண்ணை மூடி சிறப்போம், முடிந்துவிடும், தொழுது விடலாம். முழிப்பான், காலை சூரியன் உதயமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். விழிப்பு கிடைத்தவுடன் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான். அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஷைத்தானிடம் அவனுடைய தீண்டுதலின் அந்த தொழுகையை தவறவிடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு ஷைத்தானிடம் தோல்வி அடைந்து விட்டால் அவனை விட கோலை, அவனை விட அல்லாஹ்விற்கு நன்றி கட்டவன், அவனை விட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஷைத்தானை பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் எம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லாஹ். தோற்போமா ஷைத்தானிடத்தில்? தோற்போமா? தோற்க மாட்டோம். முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம். அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் திக்ரை விட்டு திருப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தഖல الرجل بيته فذكر الله عند دخوله. ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான், நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து நுழைகிறான். அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான், லா மபீத லக்கும், இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. வலாஷா, எந்த இரவு உணவும் கிடையாது, செல்லுங்கள் செல்லுங்கள். அல்லாஹ்வை நினைத்து விட்டான். வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான், இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல, இது நாம் தங்கக்கூடிய இடம் அல்ல, இது நம் இடம் அல்ல, செல்லுவோம். அல்லாஹ்வின் பெயர் வந்து விட்டது. உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா, ஓடுவான் ஷைத்தான். இங்கே நமக்கு இரவு சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் நுழைகிறான், அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான். ஷைத்தான் சொல்லுவான், வாருங்கள் வாருங்கள், இந்த மனிதன் நம்மை விருந்தாளியாக அழைத்து விட்டான். இன்று இரவு இவனுடைய வீட்டில் தான் நம்முடைய உறவிடம், இன்று இவனுடைய வீட்டில் தான் நம்முடைய உணவு என்று ஷைத்தான் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானுடைய மிக முக்கியமான தீண்டுதல் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அவன் மானக்கேடான விஷயங்களை ஏவுவான்.